أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن هو قائم على كل نفس بما كسبت وجعلوا لله شركاء قل سموهم أم تنبئونه بما لا يعلم في الأرض أم بظاهر من القول بل زين للذين كفروا مكرهم وصدوا عن السبيل ومن يضلل الله فما له من هاد أفمن هو قائم على كل نفس بما كسبت அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய அந்த செயல்களையும் கவனிக்கக்கூடியவன் வேறு யாராவது இருக்கின்றார்களா? மேலும் ஜஅலூல் இல்லாஹி ஷுரகா, இறைவனுக்கு அவர்கள் பல இணைகளை கற்பிக்கின்றனர். குல் சம்மூஹும், நபியை நீங்கள் கூறுங்கள், இதெல்லாம் அவர்களாக பேர் வைத்துக் கொண்டவைகளாகும். அல்லது அம் துனப்பிஊனஹு பிமா லா யஅலமு ஃபில் அர்லி அம் பிலாஹிர் மினல் கௌலி, அல்லது இந்த பூமியில் விளங்காத ஒரு விஷயத்தை அந்த இறைவனுக்கு நீங்கள் கற்றுத்தருகின்றீர்களா? அம் பிலாஹிர் மினல் கௌலி, அல்லது வார்த்தையில் யதார்த்தமாக நீங்கள் இதை சொல்லுகின்றீர்களா? பல் ஸுய்யின லில்லதீன கஃபரு மக்ருஹும், ஆனால் அவருடைய இந்த சூழ்ச்சியான இந்த செயல்கள் அவர்களுக்கு அலங்காரமாக காட்டப்படுகின்றது. மேலும் வசுத்து அனி சபீலி, நேரான வழியை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுகின்றனர். வமை யுதில்லாஹு ஃபமா லஹு மின் ஹாத், யார் அல்லாஹ் ஒரு மனிதனை வழிகெடுத்து விடுகின்றானோ அவனுக்கு நேர்வழி என்பதே கிடையாது என்று 13வது அத்தியாயத்துடைய 33வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முதலாவதாக அவன் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத், அவர்கள் மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கக்கூடிய வேறு யாராவது இந்த உலகத்தில் இருக்கின்றார்களா என்று கேட்கின்றான். அப்ப அவனை தவிர உலகத்தில் கண்காணிக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளை நுட்பமாக அறியக்கூடிய உலகத்தில் யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் பல்வேறு இடங்களை குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்கின்றான். வலா தஅலமூன மின் அமலின் இல்லா குன்னா அலைக்கும் ஷஹீதா, நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அங்கே நாம் ஆஜராக இருக்கின்றோம். எந்த செயலை நீங்கள் செய்தாலும் அந்த செயலுக்கு முன்பு நாம் அங்கே ஆஜராகி இருப்போம். இந்த உலகத்தில் இருக்கின்ற நீங்கள் கர்ப்பத்தில் இருக்கும் போதும் சரி, அல்லது இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் சரி, அல்லது கபருக்கு சென்றதுக்கு பின்னும் சரி, அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவன் அவனாக இருக்கின்றான். இப்ப கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அங்கே உங்களை அவன் கண்காணிக்குகின்றான். கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்த இந்த பூமியில நீங்க வாழுகின்ற காலத்திலும் அவனுடைய கண்காணிப்பில் தான் நீங்கள் இருக்குகின்றீர்கள். வேறு யாராவது அதை கண்காணிக்கக்கூடியவன் இருக்குகின்றானா? அப்படி ஒரு கடவுளை நீங்கள் நம்புகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு அலங்காரமாக காட்டப்படுகின்றது. கடவுள் இல்லை, இறைவன் இல்லை, நம்மளை கண்காணிப்பவர், நம்மளை கேட்பவருக்கு யாரும் இல்லை இந்த உலகத்திலே, அல்லது இறந்ததற்கு பின்பு ஒருவரும் இல்லை என்று அவர்களாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை வழிகெடுக்க நாடிவிட்டால் அந்த மனிதனுக்கு நேர்வழி என்பதே கிடைக்காமல் ஆகிவிடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் நம்முடைய அனைத்து செயல்களையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, அங்கு கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யவும் படுகின்றது. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும், அது என்ன பதிவு செய்யப்படுது, எங்கு பதிவு செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, உங்களுடைய கழுத்தில் அதை நாம் தொங்க விட்டிருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றான். ஒரு சின்ன ஜிப்பு தான் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன ஜிப்பு, அது என்ன செய்யுது, கோடிக்கணக்கான வார்த்தைகளை சேவ் பண்ணி நமக்கு அது ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு செல்ல வச்சுக்கிறோம், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் பாட்டுகளையும் கவிதைகளையும் இன்னும் ஏராளமான அதாவது பயான்களையும் என்ன செய்கின்றது, அது சேவ் பண்ணது ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சு தான் இருக்கும். இந்த 1/4 இன்ச்சியை கண்டுபிடித்த ஒரு மனிதனுக்கு இந்த உடலில் இருக்கின்ற அனைத்தையும் அறிந்த ஒரு கடவுளுக்கு தெரியாதாப்பா, இது எப்படி உங்களுக்கு எல்லாம் பதிவு செஞ்சு மீண்டும் போட்டு காட்ட முடியும்? ஒரு காலத்திலே ஆடியோவை கண்டுபிடித்தீர்கள், பிறகு வீடியோவும் கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். இதெல்லாம் எதற்கு தெரியுமா? நாளைக்கு மறுமையிலே சாட்சி வந்து நிற்கும். ஒரு நாள் இந்த சாதாரணமான விஷயத்தை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாள் இந்த அண்ட சராசரத்தையும் அனைத்து அகிலங்களையும் படைத்து அதை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அந்த இறைவனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நாம் பதிவு செய்வதற்கு ஒரு ஏடுகளை தயார் பண்ண முடியாதா? நீங்க நினைக்கிற பெரிய ஏடுங்கன்னா அது வாட்டுகள் மலை மாதிரி குமிஞ்சிருக்கோம். நம்ம பிறந்தல இருந்து இறக்க வரைக்கும் உள்ள பதிவுகளை எல்லாம் ஒரு பெரிய ஏடுகளை கொண்டு வர வேண்டும் நீங்க நினைக்கின்றீர்கள். ஒரு சின்ன ஜிப்பு நம்ம உங்க கழுத்துல தொங்க விட்டுருக்கிறோம். நீங்க செய்கின்ற அனைத்தையும் பதிவு செய்து கொண்டே இருக்கும். ஆடியோ வரும், வீடியோ வரும்.
அந்த ஜிப்பை தூக்கி போட்டுருவோம். போட்ட உடனே அப்ப அல்லாஹ் அந்த மனிதன் சொல்லக்கூடியது, அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையை சொல்லி காட்டும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய செயலுக்கு அவர்களே சாட்சியாக அங்க இருந்திருப்பார்கள். நான் இது சொல்ல முடியாது. ஏன்? ஆடியோவும் இருக்குது, வீடியோவும் அங்க இருக்குது. நீ எப்படி ஆடியோ வீடியோ பதிவு செய்கின்றாய், அது போன்று நாம என்ன செய்கின்றோம்? உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். வேறு யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்டுவிட்டு இணை வைப்பதை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவனுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் சொல்லுகின்றீர்களா? அவனுக்கு தெரியாத அந்த உலகத்திலே இறைவனுக்கு நிகராக ஒருவன் இருக்கின்றான் என்பதெல்லாம் அவனுக்கு தேவை. நீங்களாக கண்டுபிடித்து அவைகளுக்கு நீங்களாக என்ன செய்கின்றீர்கள்? பேர் வைக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் என்ன கேட்கின்றான். ஆக பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு உணர்த்துகின்றான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பயத்தோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நமக்கு வழங்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.